ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிகாலை எழும்பி அன்றைய தினமலர் பேப்பர் என்று நினைக்கிறேன், அதை வாங்கி பார்க்கிறோம். அந்த முதல் பக்கத்திலே ஒரு லாரி ஒரு காரு மோதி அந்த படத்தை போட்டிருந்தார்கள். காரில் இருந்தவர் முக்கிய அரசியல் பிரமுகர், அவர் இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. அது ரெகுலராக நடக்கிறதான இந்த செய்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போயிருக்கிறார்கள் என்று பார்த்தால், அது அன்றைய செய்தியில் ஒரு முக்கியமான செய்தி. அன்றைய தேதி, அன்றைய நாள் எல்லாம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த திருச்செந்தூர் ஏரியாக்கெல்லாம் ஆடி போயிட்டாங்க. அந்த பிரமுகர், இறந்த பிரமுகருடைய பேரை கேட்ட உடனே மோதிய லாரியின் ஹெட்டிங்ஸ், அந்த தலைப்பு அந்த பேப்பரில் எடுத்து போட்டிருந்தாங்க, திருச்செந்தூர் முருகன். எப்பா, நமக்கெல்லாம் புல்லரித்து விட்டது. சரி, இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வருடம் அந்த சஷ்டி முடிந்தவுடன் 2 நாட்கள் கழித்து உண்டியில் எண்ணுவார்கள். அதை பார்வையிடுவதற்காக ஒரு அதிகாரி வருவார். அந்த அதிகாரியை தங்கியிருந்த இடத்தில் அவர் பெரிய முருக பக்தர், தீவிர முருகன் விசுவாசி. அவர் பேரை கூட சொல்லலாமா, சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு ஃபோன் இருக்கிறது, ஐயா அங்கே உண்டியலில் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னா. இவர் அதை பற்றி விசாரிக்க, நான் கூட ஒரு வைரவேல் போட்டிருக்கிறேன், அந்த வைரவேலை கூட இவர்கள் திருடி விடுவார்கள், நீங்கள் எப்படியாவது முருகனிடம் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்ல, இவரும் போனோன்னா அதுக்கு முன்னே உண்டியலை எண்ண ஆரம்பித்து விட்டார்கள். உடனே இவர் போய் கேட்க, எப்படி நீங்கள் என்னன்னா, அதை ஒரு வழியாக முடிந்து இங்கே ரெகுலராக அப்படி தான் நடக்கும் என்று சொல்லி முடிக்க, கடைசியில் சரி இந்த வைர வேலை எடுங்க அப்படின்னு சொல்ல, அப்படி வைர வேலை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே என்று சொல்ல 2-3 நாள் பேச்சுவார்த்தை நடக்கிறது. 3-4 நாள்கள் கழித்து இந்த அதிகாரி தூக்கிலே தொங்குகிறார். நியூஸ் என்னவென்றால், வெளியே வந்த நியூஸு, அன்றைக்கு அந்த 3 பேரில் ஒருத்தர் பெரிய பவர்ஃபுல் ஆளுங்கட்சி பிரமுகர். இவர் திருட முயன்றதாகவும், இவர்கள் 3 பேரும் அந்த அறங்கோல்துறையை சேர்ந்த அந்த 3 பேரும் இதை கண்டுபிடித்ததாகவும், அதன் தூக்கம் தாங்காமல் தூக்கிலே தொங்கிவிட்டார் என்று தற்கொலை செய்து விட்டார். நியூஸ் அன்று கட்டத்தில் பெரிய நியூஸாக இருந்தது. இப்போ கூட நீங்கள் ஒரு 76 பேப்பரில் எடுத்து பார்த்தா தெரியும், பயங்கர நியூஸ். அன்றைய ஆளுங்கட்சி கமிஷன்லாம் போட்டது, எதிர்கட்சி பெரிய போராட்டம்லாம் நடத்தியது. அவர் மனைவி, அந்த சுப்பிரமணியம் இருக்கிறார் இல்லையா, அந்த அலுவலர், அவர் மனைவியை கூப்பிட்டுலாம் பேசினார்கள். அந்த அம்மா கேஸ் போடணும், அப்படி கேஸ் போடணும், நீங்கள் வாங்க எங்கள் கட்சிக்கு வாங்க, உங்களுக்கு சீட்டு தரலாம் என்று பேசப்பட்டது. அந்த அம்ா ஒரே வார்த்தை சொன்னது, முருகனை நான் நம்புகின்றேன், அவன் இருப்பது உண்மையானால் அவனை தண்டிக்கட்டும் என்று விட்டுவிட்டது. 1 வருஷம் கழிந்து முடிந்தது. அதே நாள் தான் நான் முதலில் சொன்னேன் அந்த சம்பவம். அது எட்டயபுரம் பக்கம் அந்த லாரி மோதி அந்த காரு மோதப்பட்டு அதில் உள்ள அந்த முக்கியமான அரசியல் பிரமுகர் இறந்து விட்டார். இந்த 3 அறங்காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்று சொன்னோம் இல்லையா, அதில் முதன்மையானவர் தான் அவர். தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் மாவட்டம்லாம் ஆடி விட்டது, அசந்து விட்டது. முருகனின் கருணை என்னவென்று சொல்வது. நன்றி, வணக்கம்.